டிசைனில் ஃபிஷ் போன் பட்டன் ஹோல் ஸ்டிச் நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ அங்கே பண்ணதே தான், பட் இந்த லீஃப் டிசைனில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன். அதோட நேம் எதுக்காக வந்துச்சுன்னு இதை ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போது நான் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ரொம்பவும் கீழே போயிடக்கூடாது, ரொம்பவும் மேலே போயிடக்கூடாது, ஒரு அளவுக்கு இங்கேருந்து த்ரெட்டை எடுத்து லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணிவிட்டு இந்த ஷார்ப் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷார்ப் பாயிண்ட்டுக்கு குத்தி சுற்றி லாங் செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு அதை பட்டன் ஹோல் மாதிரி இழுத்துட்டு வந்துட்டேன். வரவும் அங்கே ஒரு லாக் விழுந்திருக்கு பார்த்தீங்களா, லாக் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு அங்கே பண்ண மாதிரியே சைடுக்கு போகிறேன். சைடில் இந்த இடத்துல குத்தி ஸ்பேஸும் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, ஃபிஷ் போன் ஸ்டிச்சில் இழுத்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச். திருப்பி இந்த சைடும் ஒரு சைடு மட்டும் போட்டோம்னா இன்னொரு சைடு வந்து அது ஸ்பேஸ் வந்து கரெக்டாக வராது. ஸோ நம்ம வந்து ரெண்டு சைடும் ஈக்குவலாகவே பண்ணி போடலாம். அதே மாதிரி இழுத்துட்டு வந்துடலாம். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இப்போது ஸ்பேஸ்க்காக கீழே கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கலாம். எதுக்காக இது போடுறேன்னா, இப்போ நம்ம இங்கே இருக்கோம், நம்மளோட ஸ்டிச் இங்கே தான் இருக்குது, நம்ம ஸ்பேஸ் விட்டு விட்டு தான் போடுறோம். ஸோ இங்கே ஸ்பேஸ் விட்டு போடுறதுனால இங்கே டக்குன்னு குறைஞ்சிடும். அப்போ இங்கே ஸ்பேஸ் விடாமல் அந்த செயின் ஸ்டிச் போடாமல் நார்மலாக போட்டு வந்தோம்னா இதோட ஸ்டாப் ஆகிடும். நமக்கு இங்கே லீஃப் அவுட்டரும் ஃபுல்லாகணும், இன்னரும் கரெக்டாக வரணும். ஸோ நம்ம அதை சேமாக மேனேஜ் பண்ணணும். அதுக்காக அந்த ஸ்பேஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக கீழே ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போடுறேன். இப்போ அதே ஸ்பேஸில் போட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். சுற்றி இழுத்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இழுத்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இப்போது இந்த சைடும் அதே சேம் டிஸ்டன்ஸில் போட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இழுத்துட்டு வரேன். இழுத்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ரொம்ப இது எப்படியாவது அந்த த்ரெட்டை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். விட்டுட்டோன்னா அதை அப்படியே இழுத்துட்டு அதாவது அந்த பிடிக்க முடியாது. ஏன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் இழுத்து போடுறோம், அப்புறம் குட்டி லாக் ஸ்டிச் போடுறதுனால அந்த நீதியில் மறுபடியும் விட்டு பிடிக்கிறது கஷ்டம். மறுபடியும் த்ரெட் எல்லாமே கலண்டுட்டு அதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் போய் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கீழே இறக்கி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் மாதிரி போட்டாச்சு. இப்போது சைடில் சேம் ஸ்பேஸாக இறக்கி இழுத்து கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச். இந்த பக்கமும் அதே மாதிரி போட்டு த்ரெடை இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நான் விட்டுட்டேன், இன்னும் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு த்ரெட் தான் பிடிச்சிருக்கேன். அதனால் மறுபடியும் பாருங்கள் கலண்டுட்டே போகும். அதை நான் சொன்னேன், ஃபுல்லாக கலடுற மாதிரியே இருக்கும். ஏதாவது ஒரு பாயிண்டில் பிடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலன்னா, இப்போ நான் இங்கேயே பிடிக்கலன்னா ஃபுல்லாக ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிடும். நான் ஹேண்டில் டிப்ஸு சொல்லி கொடுத்தேன்ல, அங்கே வந்து இந்த ஹோலெல்லாம் பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன்ல, இந்த மாதிரி இருக்குதான். இது கலண்டுருச்சு பிடிக்க முடியாமல் திருப்பி நம்ம கலண்டுட்டு போகும்போது அந்த ஹோல் மேலேயே குத்துறோம்னா அது நமக்கு நல்லா வராது. ஸோ அந்த ஹோலை வந்து இப்படி திருப்பி பண்ண சொல்லியிருப்பேன், அதை நம்ம பண்ணால் சரியாயிடும். நான் அந்த இழுத்து ஹோல் பண்ணது எல்லாத்தையும் பண்ணி அந்த இடத்துக்கு மறுபடியும் ஸ்டிச் போட்டுட்டு வந்துட்டேன். கேர்ஃபுல்லாக பண்ணணும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் இதுதான் ஒரு பெரிய விஷயம். நம்ம அந்த த்ரெட்டை விட்டுட்டோம், அது எங்கே போய் நம்மளால் பிடிக்க முடியும்னே தெரியாது. ஸோ அதே மாதிரி போட்டு சேம் ஸ்பேஸில் இழுத்துட்டு வரணும். இதை ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது மீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீனை சாப்பிட்டுட்டு அந்த முள்ளை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது அந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி இந்த மாதிரி இருக்கும், ஃபுல்லாக முள்ளாக இருக்கும் பியூராக. ப்ளஸ் அந்த அந்த இடையில வந்து அதாவது அந்த ஸ்பேஸ் இருக்கும்ல, ஒவ்வொரு முள்ளுக்கும் நடுவில் அந்த ஸ்பேஸ் இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ். நம்ம பண்ணுறது ஃபிஷ் போன் ஸ்டிச் தானே. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நேம் வந்து ஒவ்வொரு மாதிரி கரெக்டாக மேட்ச் ஆகி தான் அந்த நேம் வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த ஃபிஷ் போன் ஸ்டிச் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வரவே இல்லை. ஏன்னா ஓயாமல் த்ரெட் வந்து விட்டுடுவேன், திருப்பி ஃபஸ்ட்டு பிடிச்சி
அந்த ஹோல்ஸாக விழுந்து அப்போல்லாம் எங்களுக்கு இந்த ஹேண்டில் மெத்தட்ஸ்லாம் எங்களுக்கு லாஸ்ட்டாக தான் சொல்லி கொடுத்தாங்க. அது லாஸ்ட்டாக கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? அந்த கிளாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னால் தானே அதை நம்ம எப்படி சேவ் பண்ணுறோம், ஹேண்டில் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே வீடியோ போட்டேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வந்தாச்சு. கரெக்டாக அந்த லீஃபை ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸ்பேஸ் எல்லாம் எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம். இப்போ நான் இங்கே இந்த ஒரு இடத்துல ஸ்பேஸ் ரொம்ப இருக்கிறதுனால அங்கே மட்டும் போட்டு லாக் பண்ணி குட்டி லாக் ஸ்டிச் போட்டு எண்ட் நாட் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் ஃபிஷ் போன் ஸ்டிச். இப்போ இனிமேல் நான் சொல்லியிருந்தேன் இந்த த்ரெட்டையுமே கட் பண்ணி போடுறது ரொம்ப த்ரெட் வேஸ்ட் ஆகும். அதுக்காகவே சொல்லியிருந்தேன். அது மாதிரி ஒவ்வொரு டிசைனையும் நம்ம கரெக்டாக டெக்கரேட் பண்ணவும் இன்னும் நம்ம கற்றுக்கிறணும். இப்போ இருந்தே நம்ம பண்ணுற சின்ன டிசைனுக்குமே அதை டெக்கரேட் பண்ணுறது நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறது கற்றுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் ஒரு ப்ளவுஸில் எதுலையாவது நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த தாட் எப்பயுமே வந்துடும். இப்போ நம்ம ஃபிஷ் போன் ஸ்டிச் பண்ணிட்டோம். இதோட அவுட்டரை நான் பீட் வச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பீட் வச்சும் இதை டெக்கரேட் பண்ணலாம். நார்மல் ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போட்டாலும் அழகாக இருக்கும், பீட் வச்சு போட்டாலும் அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு பீட் வச்சு இப்போ போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் சில்வர் கலர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் எல்லோ கலர் த்ரெட் யூஸ் பண்ணதுனால சில்வர் கலர் பீட்ஸ் எடுத்து அதை பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக தெரியும். அதுக்காக சூயிங் த்ரெட், நார்மல் சூயிங் த்ரெட் தான் எடுத்துருக்கேன். நம்ம இப்போ இங்கேருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பீட்ஸை ஸ்டார்ட் பண்ணி பேக்கில் ஒரு குட்டி லாக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு பீட்ஸை லோட் பண்ணி அதை டெக்கரேட் பண்ணலாம். சூயிங் த்ரெட், நார்மல் சூயிங் த்ரெட், மெஷின் த்ரெட் தான் எடுத்துருக்கேன். அதுவும் குவாலிட்டியாக பார்த்து வாங்கணும். எதுக்காகனா அதுவும் கட் ஆகக்கூடாது. அது கட் ஆகிடுச்சுன்னா பீட்ஸ் எல்லாமே கலந்துட்டு வந்துடும். பீட்ஸை வச்சு நான் பார்டரை நல்லா டெக்கரேட் பண்ணுறேன். ரெண்டு பீட்ஸாக. இது நான் 13 நம்பர் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். பீட் நீடில்னால் சுகர் பீட்ஸ்க்கெல்லாம் 24 தான் யூஸ் பண்ணணும். 13னால அது போயிடுது, ஆனால் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் ஹேண்ட் வச்சு எடுத்து விடுறேன். வச்சு கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஷார்ப்னஸையும் நம்ம பர்ஃபெக்டாக வைக்கணும். இந்த இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த பீட் வரைக்கும் இது வரைக்கும் கொண்டு நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பீட் இருக்குது பார்த்தீங்களா? இது ரெண்டையும் நான் இப்படியே இங்கே ஒரு 2 நாட் போட்டேன்னா இது தனியாக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த பீட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பீட், அதை இப்படி சென்டர் மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த செயின் ஸ்டிச் போட்டுட்டு இங்கே ஒரு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக நம்ம அங்கேயே எண்டு நாட் போட்டோம்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணாமல் ரெண்டுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். இதுனா பாருங்கள், அதோட ஷார்ப்னஸோட பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. எப்பயுமே ஒரு சின்ன விஷயத்தை கூட அதை டெக்கரேஷன் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். இதுதான் ஃபிஷ் போன் ஸ்டிச். இதை பார்க்கும்போது பாருங்களேன், இந்த நடுவில் இருக்கிறத தொட்டு பார்த்தோம்னா அப்படியே நரம்பு மாதிரி, ஏன்னா மாறி லாக் ஸ்டிச்சாக போட்டுட்டு வந்ததுனால இந்த இடம் நடு இது மட்டும் அப்படியே ஹார்டாக இருக்கும். மீனோட முள் நடு இது எப்படி ஹார்டாக இருக்கும், ஆனால் முள் எவ்வளோ லேஸாக இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் ஹார்டாக இருக்கும். இந்த சில்க் த்ரெட் லேஸாக இருக்கும். இதுதான் ஃபிஷ் போன் ஸ்டிச்.